அட கரெக்டா தான் கடவுளே! சொல்லியிருக்காங்க. உமா சகோ என் மனைவியும் எனக்கு அதுவும் சித்தப்பா பொண்ணு, பெரியப்பா பொண்ணா. ஓ மை காட்! அக்காளும் தங்கச்சியும் கடவுளே பகவானே! தங்கச்சிய கழட்டி விட்டு அக்காவ பிக்கப் பண்ணீங்களா? அக்காவ கழட்டி விட்டு தங்கச்சிய பிக்கப் பண்ணீங்களா? அண்ணா சொல்லுங்க. யார் இதுல அக்கா? யார் தங்கச்சின்னு சொல்லுங்க. ஏதோ அந்த ரத்தத்திலேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. பாருங்க, சொந்த விட்டு போக கூடாதுன்னு அண்ணன் எவ்வளவு முடிவு பண்ணிருக்காங்க பாருங்க. நீ என்னை விட்டு போனாலும் உன் குடும்பத்துலதான் பொண்ணு எடுத்து உனக்கு சொந்தக்காரனா தான் இருப்பேன். எவ்வளவு கெட்டுனா நீங்க அடடா. என்னக்கா அண்ணன் புரட்சி பண்றாருக்கா? நிலவன் பிரபதி யோசிக்கிறாங்க. என்ன யோசிக்கிறீங்க தம்பி? யோசிங்க யோசிங்க. எதை பத்தி யோசிக்கிறீங்க? எப்படி அடி வாங்கி கொடுக்கலாம், சண்டை மூட்டி விடலான்னு. உமா அதான் சகோ சொல்லிட்டீங்களா அண்ணா? சிறப்பான சிறப்பான சூப்பர் சூப்பர். ரைட்டு, நீங்க குழம்பிக்கிட்டே இருங்க. அண்ணா அதுல மீனை பொறுத்து சமைக்க ஆரம்பிச்சிருவாரு. ஷோ. என்ன பண்றது குமார் சகோ அவங்களை எல்லாம்? இன்னும் அந்த பொண்ணை நினைச்சு ஏங்கிட்டுதான் இருக்காராமா. அது அந்த ஊர்லதான் இருக்கு. அப்ப எல்லா டைமும் அவர் பார்க்கதானே செய்வாரு அந்த பொண்ணு. ஆனா மறக்க முடியாது இல்லக்கா, நேர்லயே இருக்கும்போது. கரெக்ட் தான். இல்ல இல்ல, பக்கத்திலே இருக்காங்க, பார்க்கக்கூடிய சான்ஸ் கிடைக்குது. அப்புறம் எதுக்கு வருத்தம்? கொழுந்தியா தானே இப்போ, மச்சினியோ கொழுந்தியாவோ. ஓ அக்கா, இருங்க இருங்க அண்ணா, ஃப்ரூட் போட்டு கொடுக்குறீங்களா நீங்க? மிகவும் தவறான செயல். என்னது என்னது? மச்சினிக்கு பக்கத்துல தானே இருக்கீங்க, ஏன் வருத்தப்படுறீங்கன்றாங்க அக்கா. அதுக்கு சொன்னீங்கக்கா. நீங்களா ப்ரோ சற்று புரியல, சாரி சொல்றீங்களா? அத யார்? என் அம்மா திரும்பி இந்த உலகத்தில் பிறக்கவும் வேண்டாம், என் அப்பாவை போல ஒரு மனிதனை கல்யாணம் பண்ணவும் வேண்டாம், மறுபடியும் நான் இங்கே பிறக்கவும் வேண்டாம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி அப்பா அம்மா கிடைக்க மாட்டாங்கல்ல அசோக். நல்ல அப்பா அம்மாவும் இருக்காங்க, நல்ல அப்பாக்களும் இருக்காங்க அசோக். நீ ஒரு நல்ல அப்பா தானே? நீ அப்படி ஃபீல் பண்ற சொல்லு அக்கா. நீலவன் கமெண்ட் புரியலையா? நீங்க 2 பேரும் சித்தப்பா பொண்ணு பெரியப்பா பொண்ணுன்னு சொன்னீங்கல்ல, அதுல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்களாம் அந்த தம்பி, நீலவன் தம்பி. முகத்தை காட்டுங்க. அக்கா லாவண்யா ஸ்டார்ட். போச்சு அந்த பொண்ணு படிங்கக்கா கொஞ்சம் வேலை இருக்கு. உமாசகோ அந்த பொண்ணு இப்ப நினைச்சு எங்களை ரொம்ப கஷ்டப்படுறது. உமாசகோ என் பிள்ளை மாதிரி அதுக்கும் உதவி பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்புறம் என்ன? உமாசகோ நிலவன் கமெண்ட் புரியலையா? இந்த வேற அதான் நீலவன் தம்பி, நானும் அதை சொன்னேன். என் மனைவியும் காதலியும் சித்தப்பா பொண்ணு பெரியப்பா பொண்ணு, அதான் குழம்பிட்டேன் ப்ரோ அப்படின்றாங்க நீலவன் தம்பி. இதோட என் பிறப்பை முடிச்சுக்கலாம், இந்த வாழ்க்கை போதும்னு முடிவு பண்ணிதான் நிரந்தரமாக இந்த முடிவு எடுத்தேனக்கா. தம்பி ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? நிறைய கெட்டவங்க நிறைய பிள்ளைங்களை பெற்றுக்கிறாங்க. அவங்கள மாதிரி குணங்கள் அவங்க குழந்தைகளுக்கு வரும் அப்படின்றது தப்பு. ஆனா நல்லவங்களும் இருக்காங்க, நல்லவங்களோட வளர்ப்பும் நல்லவங்களுடைய நடவடிக்கைகளையும் பார்த்து வளர்ற குழந்தைங்க நல்ல பிள்ளைங்களா நிறைய இருப்பாங்க. இப்ப அப்பா கெட்டவங்கன்றதால நீங்க கெட்டவங்க இல்ல, நல்ல பிள்ளையா தானே இருக்கீங்க. அப்ப உங்க பிள்ளை உங்களோட நல்லவனா தானே இருப்பான். நீங்க அப்படி யோசிக்கலாம் அசோக். ஒரு நல்ல பிள்ளையே இந்த நாடை எடுக்குது என் அசோக் தம்பி மாதிரி. நீலவன் சகோ, சரியான பிரச்சனை உங்களுக்கு. அக்கா நீங்க பேசுங்க அசோக் தம்பிக்கு. நீங்க ஒரு தீர்வு கொடுங்க. 2வது குழந்தை பெற்றுக்க மாட்டாரா நம்ம தம்பி? பரவாயில்ல, பெத்துக்கோங்க, ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. அக்கா ஏஞ்சல் சிஸ்டர் ஓகே சொல்லிட்டாங்களாம், மத்தவங்களும் சொல்லிட்டாங்களாம். இப்ப தம்பி தான் வாக்கு கொடுத்துட்டேன், அதனால நான் இன்னொரு குழந்தை பெத்துக்க மாட்டேன், அவங்களுக்காக மட்டும் தான் வாழ்வேன். அந்த அந்த பெண் பிள்ளை ஒருத்தி இருக்கால, அவதான்